கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போறோம்னா 17/9/2024 ஒரு ஸ்ரீ சக்தி லாட்டரி கெஸ்ஸிங் 244 ஒரு வருந்தத்தக்க சரியான ஒரு செயல் நடந்துருச்சு. நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் இருக்கு இல்லையா, அதில் நம்ம டியூன் பண்ணியிருந்த நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 744 இப்படி எடுத்துருந்தோம். நீங்கள் பாக்ஸாக கூட போட தேவையில்ல, 44 உட்காந்துருச்சு. ஆனால் 2 உட்காந்துருந்துச்சுங்க. நம்மளுக்கு லாஸ்ட் அடித்த நம்பர் 5 to 8. இதுலேருந்து எடுத்தோம்னா இதில் 2 வராது, 744 தான் வரணும். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். அதனால தான் எல்லாத்துலேயுமே வின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் பாக்ஸில் பிசி வின்னு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஏபிஎஸ்சி பிசிலேயே பிசி வின்னு, ஆல் போர்ட்லேயே பிசி வின்னு, எல்லாத்துலேயும் பிசி வின்னு தான், ஓகேங்களா. அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். வாங்க இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரக்குள்ள இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. நம்மளுடைய மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் மறுபடியும் முதல்ல இருந்து ஒரு 12 to 1 மணிக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். அதை நம்ம போஸ்ட்டாக தான் போடுவோம். ஒன்லி மெம்பர்ஸ் மட்டும் தான் வாட்ச் பண்ண முடியும். நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இன்னும் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் கேஎல் டைமண்ட் பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. நீங்கள் ஒருவேளை கேஎலோ டிஏரோ போடுறவங்களா இருந்தீங்கன்னா, பல்காக போடுறீங்கன்னா, நீங்கள் வந்து மறக்காமல் இவங்களை வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொண்டுருக்குங்க. இவங்க வந்து கேஎலும் டிஏரும் நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுடைய பரிசு தொகையை உடனுக்குடனே கொடுத்துட்றாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, என்ன ப்ரோ யார் நம்பருன்னு தெரியல ப்ரோ, பரிசு விழுந்துச்சுன்னா கொடுக்காம ஓடிடுறாங்க அப்படின்னு சொன்னார். இவங்களை வந்து நீங்கள் நம்பி போடலாம். ஏன்னா இவங்க சார்பாக சேனல் பொறுப்பு. அதனால் உங்களுடைய நிறைகள் குறைகளையும் நீங்கள் தெரிவிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நம்ம ரிசல்ட் ரிவீல் பண்ணிட போகிறோம். ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி வின்வின் லாட்டரிக்குரிய ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா 244, அதாவது ஏ போர்டு 2, பி போர்டு 4, சி போர்டு 4. இதில் நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் அந்த 4 பாஸ் ஆயிடுச்சு. நீ அடுத்து நம்ம ஃபாலோவிங் நம்பரை தான் எடுக்கணும். ஏ போர்டில் ஒன்றும் வர்றதுக்கான அறிகுறியே தெரியலை, செத்து போச்சு போங்க, அவ்வளோதான் முடிஞ்சு, ஓகேங்களா. அதனால் ஏ போர்டு 2 வந்திருக்கு. நம்ம எடுத்த நம்பர் 7 எடுத்தோம். இதில் ஓரளவுக்கு 4, பி போர்டில் நம்ம தனியாக கெஸ் பண்ணது 4 கரெக்டாக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம டுடே ஒரு சரியான ஒரு வின்னு தான், ஓகேங்களா. 3 டிஜிட் பாக்ஸில் 744 கொடுத்துருக்கோம். இந்த ஏபிஎஸ்சி பிசியில் பிசி 44 கொடுத்துருக்கோம். ஏபிசியில் ஆல் போர்டில் 4 கொடுத்துருக்கோம். இதுலேயே நம்மளுக்கு 2 4 பாஸ் ஆகிடும். எல்லாத்துலேயுமே ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு தான். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, பிசி வின்னு கொடுங்க, பிசி வின்னு கொடுங்க. இது நீங்கள் ஏபிஎஸ்சி பிசியை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான் டெய்லி நம்ம கொடுத்துருக்கோம், எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிகிட்ருக்கோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு 2 வச்சு. ஏ போர்டு 2 வச்சு நமக்கான இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஏ போர்டு 2 வச்சு அதிகபட்சம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர், ஓகேங்களா. ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7ங்க. 7க்கு ஒரு ஹைலைட்டான ஒரு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது, ஓகேங்களா. ஏ போர்டை பொறுத்தளவு 7, அதை விட்டாச்சுன்னா 5க்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக 1 சப்ஜெக்ட் வச்சு ஆடுவோம். இது வருதோ இல்லை என்றதை டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம், ஓகேங்களா. ஏ போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7, 5, 1 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான், ஓகேங்களா. 7, 5, 1, ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். பி போர்டு 4, பி போர்டு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர், ஓகேங்களா. அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8க்கு வாய்ப்பு இருக்குது. 8 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 3மே வராத பட்சத்துக்கு ஹைலைட்டான ஒரு நம்பர், ஓகேங்களா. 1, 8, 3, 1 ஓரளவுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிகபட்சமாக ஹைலைட்டான ஒரு நம்பர், ஓகேங்களா. பி போர்டை பொறுத்தளவு 8, 3, 1, ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு கெஸ்ஸிங் சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். சி போர்டு நம்மளுடைய 4 ஃபாலோவிங்கான ஒரு நம்பர் முடிஞ்சு. நீ அடுத்து ஏதாவது ஒரு ஃபாலோவிங் நம்பரை தூக்கணும், ஓகேங்களா. சி போர்டுலாம் ஈஸியாக முடிஞ்சிருது நண்பர்கள். இது எழுத தொட்டகழ்த மாதிரி இது பராம்பராம்பரம் இழுத்துக்கிட்டு போகுது. சரி, இப்போ 4 வச்சு நம்மளுக்கு 5க்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அதாவது டுடே 244 அடித்தான், அடுத்து டுமாரோ 255 அடித்தாதான் வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. இது ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் தான். அதனால் சி போர்டு நம்மளுக்கு 5க்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டாச்சுன்னா நமக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர்
0 அதுவும் இல்லைன்னா 2 7502 502 சீபோர்டு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 3 டிஜிட் ட்ரிக்ஸை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் தெரியும். இதில் பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் ட்ரிக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 255. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் 255 எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 237. ஓகேங்களா? 237 775. ஓகேங்களா? 775. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 775க்கு அடுத்தால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 210. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளேயே தாங்க வருது மேட்ச் 720. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ரொம்பவே ஹைலைட்டான ஒரு நம்பர் 782. இதுலேருந்து என்ன தெரியுது? 7 2 ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை டீட்டெயிலாக தெரியுதா? இதான் நம்மளுடைய 3 டிஜிட் ட்ரிக்ஸ்க்கான ஒரு நம்பர். இதில் மட்டும் நம்மளுக்கு 3 டிஜிட் ட்ரிக்ஸில் பாஸ் ஆயிருச்சு. நீ டெய்லி ஒவ்வொரு வின்னிங்கை சும்மா தட்டி ஈஸியாக தூக்கிடலாம். 255 அண்ட் 237 775 210 720 782 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறது நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? ஏபி ஏசி பிசி இதில் வேணால் உட்காரலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் 25. ஓகேங்களா? அதை விட்டாச்சுன்னா 6882. ஓகேங்களா? 6882. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 77 7220 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான் இது. நம்மளுடைய ஏபி ஏசி பிசியில் இதை நம்மளுக்கு ஏபியாக கூட எடுத்துக்கலாம். ஏபி இது 2 ட்ரிக் ஆச்சுன்னா பிசி ஏபி பிசி இது அப்படியே ஏபி செட்டு பிசி செட்டு 720. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு செட்டாக எடுத்துக்கலாம். ஏபி பிசி 682 இப்படி எடுத்துக்கலாம். இது ஒரு செட்டு இது ஒரு செட்டாக எடுத்துக்கலாம். இது ரெண்டும் நம்மளுடைய பவர் அண்ட் ஃப்ளிப் நம்பரில் வர்றதுக்கு வந்ததுக்கு ஹைலைட்டான ஒரு நம்பர். இந்த 244 வச்சு 25 இல்லை 77 இது ஹைலைட்டான ஒரு நம்பர். ஓகேங்களா? அப்படி இல்லாத பட்சத்துக்கு இதே கூட நீங்கள் ஏபியாக எடுத்துக்கலாம். இதை நீங்கள் பிசியாக எடுத்துக்கலாம். 772 772 இப்படி இந்த பேட்டர்னில் நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது மினிமமாக நீங்கள் 5 to 10 செட்டுக்குள்ளே பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? கவனமாக ப்ளே பண்ணிங்க, அதுதான் முக்கியம். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். புதுசாக நம்ம ட்ரை பண்ணலான்னு இருக்கோம் 4 டிஜிட் கெஸ்ஸிங். ஓகேங்களா? இந்த 4 டிஜிட் கெஸ்ஸிங்கில் நம்ம என்னென்ன நம்பர்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுதான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டா ஃபஸ்ட்டு நம்பர் 7692. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் 7692. இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2237. செகண்ட் ஒன் நம்பர் 2237. இதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9020. ஓகேங்களா? 9020. 1210 1210. இது ஒரு 4 டிஜிட் கேசிங் கேட்டிருந்தீங்க இல்லையா? அதனால் அதுக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 0727. எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது இந்த 1210 0727 2102 இந்த பேட்டர்னில் தான் அடிக்கணும். இந்த 2 பேட்டர்ன் சேம் பேட்டர்ன் தான். அதாவது 1210 இருக்குல்ல, அது 2102. இதில் 2 வருது, இதில் 2 1 வருது, அவ்வளோதான், சேம் தான். ஓகேங்களா? இது இந்த பேட்டர்ன்லேயும் மாறி கூட அடிப்பான். அதனால தான் இது ஒரு 4 டிஜிட் ஒரு கெஸ்ஸிங். நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட் அப்ளை பண்ணுங்கள். 7692 9020 2237 1210 0727
2102 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு 4 டிஜிட் கெஸ்ஸிங்கான ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா, இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ரொம்பவே ஹைலைட்டான ஒரு நம்பர். ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் வந்து ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 701. ஓகேங்களா, 701 இதுதான் 701. இதே நீங்கள் வந்து 3 டிஜிட் பாக்ஸாக கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க இந்த 701 கூட. ஓகேங்களா, இன்றைய கெஸ்ஸிங் சிறப்பாக முடிக்கிறது. வேறு ஏதாவது கெஸ்ஸிங் உங்களுக்கு தேவைப்படுதான்னு பாருங்கள், பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ ஆகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம்.